அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயம் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவத்தில் அடியின் திரளாக கூடியிருக்கும் பக்த ஜனங்கள் நடுவில் நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த திருக்கோயிலின் தர்மகர்த்தா திரு மகேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு வாய்ப்பு நல்கியதற்கு அடியனின் முதற்கண் வணக்கத்தையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கோ எப்போதோ கோஷிக்கப்படும் வேத கோஷங்கள் எல்லாம் இங்கே மிக அருமையாக அற்புதமாக எந்த காலத்தில் இவையெல்லாம் வந்தது என்று அறிய முடியாத அளவில் அனாதியாக விளங்குகின்ற இந்த வேத கோஷங்கள் இவைகளை எல்லாம் கேட்கும் போது கங்கை, காவிரி, வேகவதி, தாமிரபரணி போன்ற நதிகள் எப்படி பிரவாகிக்கிறதோ அப்படி பிரவாகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த வேத கோஷங்கள் எல்லாம். இவை எல்லாம் கேட்பதே மகாபுண்ணியம். இன்றைய தலைப்பு விஞ்ஞான முறையில் ஆன்மீகம் அவசியமா? ஆரம்பிக்கலாமா? ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக. உம்பதருத்தேருமழிக்க சிவானி, உம்பதருத்தேருமழிக்க சிவானி, ஒன்கடலில் தேனமுதத்துணர் ஊரி, என்பரசத்தே பருகி பலகாலும் என்றருயிர்காதர உட்டருள்வாயே, தம்பிதனக்காக வளர்த்தடைவோரே, தந்தை வளர்த்தால் அருள்கை கனியோரே, அன்பதவக்கான நிலை பொருளோரே, ஐந்து கரத்தாலை முக பெருமாளே, பெருமாளே. திருப்புகழ் அருள்கிறார். இந்த தேவகானம் கிட்டத்தட்ட 550 வருடங்களுக்கு முன்னால் அருள்நாதரால் அருளப்பட்டது. இது இங்கு மிக கம்பீரமாக வீட்டிருக்க போகின்ற இந்த ஸ்ரீ செல்வ கணபதி மீது பாடப்பட்ட ஸ்தோத்திரம் துதி. ஸ்தோத்திரம் என்பது சம்ஸ்கிருதத்தில், துதி என்று தமிழில் கூறுவார்கள். சம்ஸ்கிருதமும் தமிழும் இரு கண்களாக பகவானுக்கு விளங்குகின்ற ஞான விஷயங்களை போதிக்கக்கூடிய 2 மொழிகள், ஆசைகள் என்பதை மிக தெளிவாக அனைவரும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட இந்த வேதகாரம் இன்று நாம் கேட்டோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு? உண்பதற்கேனுமழி கசிவாகி, ஒன் கடலில் தேனமுத துணர் ஊறி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, நிறைய புராண விஷயங்களை தொட்டு இந்த ஸ்தோத்திரம் பாடப்பட்டிருக்கிறது. உம்பதரு தேனுமழி கசிவாகி என்றால், உம்பர் என்றால் தேவர்கள், அமரர்கள் என்று சொல்றார். 33 கோடி தேவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பேச்சுக்கு பேச்சு 33 கோடி தேவர்கள், 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. யார் இந்த 33 கோடி தேவர்கள் அப்படின்னு பார்த்தா, ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரர்கள்னா சிவபெருமானே 11 வடிவமா வழங்கிட்டு இருக்காரு. ஆதித்யன்னா சூரியன் அர்த்தம். சூரியன் தான் ஆதித்யன், ஆதித்யன் சூரியன். அருக்கன் பேர் அவர்கள். இந்த அருக்கன் இலையை வச்சு தை மாச ரதசப்தமி அப்ப குடிக்க சொல்லுவாங்க தெரியுமா? அருக்கன் இலை எங்க இருந்தாலும் தலையில வச்சு குடிச்சா மகா புண்ணியம் சொல்லுவாங்க. அருக்கன் இலைனா அந்த இலையோட அம்சம் வந்து அந்த
சூரியனுடைய அம்சமா இருக்கிறது அர்க்கன் இல்லையா? அர்க்கன்னா சூரியன். அப்பேற்பட்ட சூரியன் வந்து துருவாதச ஆதித்யர்கள், ஆதித்யர் அதிதி கஸ்யப அதிதி, இரண்டு கஸ்யப என்ற முனிவருக்கும் அதிதி என்ற அவருடைய மனைவிக்கும் பிறந்ததால் தான் ஆதித்யன் என்ற பெயர் சூரியனுக்கு. அப்பேற்பட்ட அந்த சூரியன் 12 சூரியன்கள் இருக்கிறார்கள், 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். அது ஒரு 12 கணக்கு. துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ருத்ரர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த சிவாச்சாரியர்கள் மிக அற்புதமா இந்த நதி பிரவாகம் மாதிரி வேத கோஷங்களை சொல்லிட்டு இருக்கிற இந்த வேளையில அவங்களுக்கு முக்கியமா நமஸ்காரம் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த வேதத்துல இருந்து, இந்த வேத நதிகள்ல இருந்து கொஞ்சம் ஜலத்தை ஒரு குடத்துல எடுத்து மற்றவங்களுக்கு தீர்த்தமா பகிர்ந்த வேலையை தான் அடியேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அதுல இருந்து கொஞ்சம் ஒரு தீர்த்தத்தை எடுத்து உங்களுக்கு நல்ல நம்ம நாட்டுக்கு சுவையா ஏலக்காய், பச்சை கற்பூரம், அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து, துளசி எல்லாம் சேர்த்து, வில்வம் எல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்தா அது ஒரு அம்சமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இன்னைக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால இந்த 30 தேவர்கள் கணக்குல எத்தனை வந்துச்சு? இப்ப 23 வந்துச்சா? அப்புறம் அஸ்வினி தேவதைகள் 2ன்னு சொல்லுவாங்க. 23 கணக்கு. அஷ்டவசுக்கள் 8. அஷ்டவசுக்கள்னா பசு ரூபமா இருக்கிறது. பசுன்னா காமதேனு, நந்தினி அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லுவாங்க. அஷ்டவசுக்கள் சொல்லுவாங்க. அந்த அஷ்டவசுக்கள் 8 அப்படின்னு பார்த்தா 23 8 31 2 அஸ்வினி தேவதைகள் வந்துருச்சா? 30 முக்கோடி தேவர்கள். 33 வந்துருச்சா? இதுதான் 30 முக்கோடி தேவர்கள். அஸ்வினி தேவர்கள்னா நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய, வைத்தியம் செய்யக்கூடிய, குதிரை ரூபமா விளங்கக்கூடிய அஸ்வினி தேவர்கள் சொல்றாங்க. இதுதான் 30 முக்கோடி தேவர்கள். இதுதான் இந்த பாட்டுல வந்து 9 தேனுமணி கசிவாகி. அப்பேற்பட்ட தேவர்கள்லாம் கற்பதரு, கற்பதருன்னா கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் வேண்டியதை எல்லாம் கொடுக்குமா. அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை மிகுந்த கற்பக விருட்சம் போல என் மனம் ஞானத்தை அளிக்கக்கூடியதாக விளங்க வேண்டும் என்பது அருணகிரிநாதரின் பிரார்த்தனை. விநாயகரிடத்தில் வைக்கிறார். 9 தேனுமணி கசிவாகி உள்கடலில் தேனமுத துணர்வூரி அப்படின்னு சொல்றது வந்து கடலை கடைந்து அமுதம் எடுத்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து. அந்த பார்க்கடலை கடைந்து வந்த பிரதானமான ஒரு மிக அருமையான சிரேஷ்டமான ஒரு வஸ்து தான் அமிர்தம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு அமிர்தம்னா என்ன நினைக்கிறோம்? நம்ம சாகாம இருக்கிறதுக்கு அமிர்தம் நினைக்கிறோம். சாகாவரம் கேட்டு எத்தனை அசுரர்கள் அழிந்தார்கள் என்று தெரியும். சாகாவரம் சாகாவரம் எத்தனை ஆண்டுகளாலும் நாம் இருக்க வேண்டும் என்பது அமிர்தம். அது எல்லாம் அமிர்தம் கிடையாது. உண்மையான அமிர்தம் என்னதுன்னா சாகாவரம் கேட்கிறது இல்ல, பிறவாவரம் கேட்பதுதான் அமிர்தம். இந்த ஆத்மா உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். எத்தனை தடவை பிறக்கிறது, எத்தனை தடவை இங்கிலீஷ் படிப்புகளா படிக்கிறது, எத்தனை தடவை பள்ளிக்கூடத்துல போய் அடி வாங்குறது, என்ன எத்தனை தடவை காய்ச்சல் வந்தது, வலி, வேதனை, துக்கம், பிடி, பசி, மூப்பு, துன்பம் சொல்லி வரிசையா அடிக்கிட்டே வா. சந்தோஷங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிற இந்த பிறப்பு இறப்பு இந்த நடுவில் நம்ம இன்னைக்கு சுழந்துகிட்டு இருக்கோமே, இதை விட்டு எப்படிடா வெளியே போறதுன்ற ஆராய்ச்சியத்தான் ஞானிகள், மிகப்பெருத்த ஞானிகள் நம் பாரத தேசத்தில் பண்ணியிருக்காங்க. நம்ம பாரத தேசத்துல இப்பேற்பட்ட ஆராய்ச்சிகள் தான் பெரும்பாலும் நடந்திருக்கின்றன. வேற எங்கேயுமே பாரத தேசத்தை தவிர வேற எங்கேயுமே இந்த ஆராய்ச்சிகள் நடக்கலாங்க. நீங்க வேணா தேடி பாருங்க, கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஆராய்ச்சிகள் இந்த 9 தேனுமணி கசிவாகி உள்கடலில் தேனமுத துணர்வூரி அப்படின்னு அந்த அமிர்தத்துக்கு ஒப்பா இந்த ஞானங்கிற அமிர்தத்தை சுட்டி காட்டுறாரு அருணகிரிநாதர். இதுக்கப்புறம் சொல்றாரு, இவர் யாரு, விநாயகர் யாருங்கிறத போக்குறாரு. முருகன் காட்டுல போய் வள்ளி திருமணம் பண்ணும்போது துணை போனாரு விநாயகர். அந்த உள்கடலில் தேனமுதல் துணர்வூரி இன்ப ரசத்தே வருகி பலகாலும். இப்பேற்பட்ட தத்துவங்கள் நிறைந்த இந்த பாடல் அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிட்டோம்னா பல புராணங்கள் நமக்கு விளங்கும்.
துணை போனதுனால அவர் சொல்றாரு, இந்த மாதிரி காட்டுல போய் நான் துணை போய் முருகனுக்கு வழியை திருமணம் செஞ்சு வச்சேன்னு சொல்லி அந்த வனத்துல போய் வழி திருமணம் செஞ்சு வச்சாரு சொல்லி பார்த்து. இப்பேற்பட்ட இந்த தத்துவங்கள் நிறைஞ்ச இந்த பாட்டுல முக்கியமா வர்றதுன்னா விநாயகரை வழிபடுறோம். விநாயகரை எங்க பார்த்தாலும் விநாயகர் கோயில் நிறைய காணப்படுது இல்லையா? இன்னைக்கு குற்றால அருவியில குளிக்க போனா விநாயகர் ஒரு நமஸ்காரம் பண்ணிதான் குளிக்கப்பட்டு மறுபடியும் வந்து சந்தனெல்லாம் பூசிக்கிட்டு ஒரு குந்தல் போட்டு விநாயகர் வழிபடுறோம். இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். எங்க போனாலும் மரத்தடி விநாயகர், வடிவீடு விநாயகர் சொல்லி நிறைய ஆதார நேரு பிள்ளையார் சொல்லி அங்க இருக்காரு, என்ன மொட்டை பிள்ளையார் இருக்காரு, இங்க செல்வ பிள்ளையார் வரப்படாது அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளையார்கள் இருக்காங்க. இந்த பிள்ளையாருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா விக்னங்களை விளக்குபவர், விக்னங்களை விளக்குபவர், விக்னேஸ்வரன் சொல்லிக்கிறது. இந்த விக்னங்களை விளக்குபவனாலே ஞானத்தை கொண்டு விளக்குபவன். ஒரு விக்னம்னா ஒரு கர்மா. நமக்கு கெட்டது எது நல்லது எது தெரியணும் இல்லையா? கெட்டது எது நல்லது எது தெரியலன்னா நம்ம வாழ்க்கையை வாழ்வதே வீடுங்க. அது ரொம்ப தூரத்து செய்ய கொண்டு போய் நம்ம விட்டோம். அதனால கெட்டது எது நல்லது எது தெரியணும்ன்றதாலதான் இந்த விநாயகர் நம்ம வினைகளை விளக்குகிறார், தீமைகளை போக்குகிறார். ஏன்னா நீ ஞானத்தை பெற வேண்டும். அடியேன் பேசுறது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கா, புரிகிற மாதிரி இருக்கான்றத நீங்க கேட்கிற முறையில. அதனால இந்த தீமைகளை எல்லாம் விளக்கிட்டாங்கன்னா மனசுக்கு நிம்மதி ஆயிடும். மனசுக்கு நிம்மதினா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களை செய்யறதும் நல்ல விஷயங்களை கேட்கறதுதான் மனசுக்கு நிம்மதி. வேற எதுவுமே மனசுக்கு நிம்மதி கிடையாது. ஒரு வெண்பொங்கல் சாப்பிட்டா மனசுக்கு நிம்மதியா? கிடையாது. நாட்டுக்கு தான் அது சுவை, மனசுக்கு கிடையாது. சொல்லுவோம் நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. சுவை வந்து குடியே போயிடும், இருக்காது. அந்த சுவை கொஞ்ச நேரம் இருந்து போயிடும். சக்கரை பொங்கல் சாப்பிட்டாலும் வெண்பொங்கல் சாப்பிட்டாலும் இல்ல ஒரு மட்டையை விளையாட்ட பார்த்தாலும் கண்ணுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இனிமையா இருக்குமே தவிர இவன் ஜெயிக்கிறான், அவன் தோக்குறான், இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணுக்கு இனிமையா நினைச்சு நிற்காது. நினைச்சு நிற்கக்கூடிய அந்த ஞானம் ஆத்ம ஞானம், பரமாத்மா ஞானம் என்பது. அந்த ஞானத்தை நமக்கு அளிக்கக்கூடிய அந்த ஞானத்தை தரக்கூடியவர் தான் இந்த விக்னேஸ்வரன், விநாயகன், கணபதி என்று சொல்லுவாங்க. இந்த கணபதிங்கிற சொல்லுக்கே அர்த்தம் வந்து சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவரால் அவர் கணபதி என்று போற்றப்படுகிறார். செல்வங்களை அள்ளித் தருவதால் செல்வ கணபதி என்று போற்றப்படுகிறார். அதனால இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னா என்ன, அருள் கை கனியோனே அப்படின்னு வருது இந்த பாட்டுல வருது. இந்த உண்பதல் தேர்மணி கசுவாரி ஒன்றரில் தேனமுதல் புலர்கூடி இன்பரசத்தே பருகி பலகாலும் அப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது அருள் கை கனியோனே வரும்போது இந்த ஞானப்பழத்தை சிவன் இருந்து வாங்கியிருக்காரு. யாரு? பிள்ளையாரு. இந்த ஞானப்பழத்தை வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு மகா காவியம் பாத்தீங்கன்னா மகாபாரதம். மகாபாரதம் கை கொண்டு எழுதியிருக்கிறார் அவருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இந்த உலகத்திற்கே ஞானத்தை வழங்கக்கூடிய மகாபாரதத்தை வியாசரிடத்தில் அமர்ந்து கொண்டு விநாயகர் தன் கைப்பட எழுதியிருக்கிறார் என்பது புராண வரலாறு. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை பெற்றதினாலே இவர் பேர் பெற்றிருக்கிறார் என்பதும் வரலாறு. ஆகையால இந்த ஞான பழத்தை பெற்று மகாபாரதத்தை கைகொண்டிருக்கிறார் விநாயகர். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பார்த்தாதான் இந்த பாரத தேசத்தினுடைய வரலாறும் நவீனம் தெரிந்துகொள்ளணும். தனித்தனியா பார்க்கக்கூடாது. அப்பேற்பட்ட இந்த பாட்டுல இருந்து இத்தனை விஷயங்கள் வருது. இத்தனை விஷயங்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு அடியேன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் பார்த்தோம்னா விஞ்ஞான உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இருக்கிறது ஒரு 150 பேர் 200 பேர் கூடவே இருக்கீங்க. ஒரு 50 பேர் தான் கேட்டு இருக்கு. என்ன காரணம் கேட்கறது? என்ன காரணம்னா வாழ்க்கையில நமக்கு ஒரு விஷயம் பலமா வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயம் என்னன்னா காரணம். இந்த காரணடைய மகிமை தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஐயன் சொல்றேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்க சொன்னதே மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம்னா சொன்னதே மறுபடியும் சொல்றதால தப்பே கிடையாது. தப்பாம சொல்லணும். இதையும் சொல்லிக்கிறேன்.
இந்த காதுக்குண்டான மகிழ்வு என்னன்னா, எத்தனை கரணங்கள் இருக்கு நமக்கு. கண் இருக்கு, வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, என்ன துவாரங்கள், நலதரம் கிடைக்கிற துவாரங்கள் இருக்கு. இந்த எல்லா துவாரமும் நம்மால் எந்த ஒரு கருவியும் இல்லாமல் சாட்சி கொள்ள முடியும், மூட முடியும். புரியுதா? நான் என்ன சொல்றேன் புரியுதா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே பண்ணி பார்க்கலாம். கண்ணை மூடலாம், வாயை மூடலாம், ஏன்னா மூக்க அடக்கிக்கலாம். மனமே இல்லாம இருந்து மூக்க அடக்கிக்கலாம். அதே மாதிரி கை கால அடக்கி வச்சுக்கலாம். என்ன இந்த மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள். நம்மளால நம்மாலேயே முடிகிற விஷயங்கள் வேற யாருடைய துணையும், எந்த ஒரு கருவியுடைய துணையும் இல்லாமல் நம்மால் செய்ய முடியும். ஆனா ஒரே ஒரு இந்திரியத்தை மட்டும், ஒரே ஒரு கருவி, உடலுக்குள்ள இருக்கிற ஒரு கருவி, அது எதுனா காது. இதை யாராலையும் மூடவே முடியாது. இதை யாராலையும் எந்த ஒரு கையை வச்சு மூடலாம் அப்படி சொல்லல. தன்னிச்சையாகவே மூடிக்கொள்ளும் சக்தி இந்த காதுக்கு கிடையாது. எதுக்கு இந்த காதுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா, பகவான் சிருஷ்டியிலேயே மிக மிக புனிதமானது இந்த காது. ஏன்னா பகவான் தன் விஷயமா எங்க இருந்தாலும் தூங்கிக்கிட்டும், படுத்துக்கிட்டும், ஓடிக்கிட்டும், நடந்துகிட்டும், என எப்படியாலும் நீ கேட்கணும் என்ற விஷயத்தை. உணவு சாப்பிட்டுக்கிட்டே விருந்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். உண்மையாலையா? எங்க இருந்தாலும் இந்த மைசூர் எங்கெங்கயோ ஒழிக்குது. இந்த அழகர் கார்டன் என்கிற இந்த தோட்டத்துல இத்தனை வீடுகள் இருக்கு. இவ்வளவு பெரிய பெரிய இந்த ஒலிபெருக்கியெல்லாம் வச்சிருக்காங்களே, இந்த ஒலிபெருக்கியெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, மக்கள் நல்ல விஷயங்களை, வேத விஷயங்களை, வேதாந்த விஷயங்களை, சத் விஷயங்களை கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான். ஆகையால இந்த வேத ஒலிகள், இந்த சத் விஷயங்கள் எல்லாம் கேட்கிறதுனால கால் எப்பவுமே திறந்தே இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த விஞ்ஞான உலகில் ஆன்மீகம் அவசியமா? இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற பக்த கோடிகள், வயது நிரம்பியவர்கள், வயதானவர்கள், பாட்டிகள், தாத்தாக்கள், மாமாக்கள், மாமிகள், என சித்திகள், சித்தப்பாக்கள்னு நிறைய உறவினர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி கலந்து ஆச்சாரியர்கள், பிரதானமாக ஆச்சாரியர்கள், சிவாச்சாரியர்கள் சொல்லி இத்தனை பேர் இருக்காங்களே, கலந்து இருக்காங்களே. இந்த இத்தனை அத்துணை பேர்கள் அடியேனை முதற்கொண்டு, இந்த மைக்கில் பேசிக்கொண்டு அடியேனை முதற்கொண்டு விஞ்ஞானத்தால் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இந்த விஞ்ஞானத்தால் கட்டுண்டு இருக்கிறோம். இந்த விஞ்ஞானம்ங்கிறது என்னன்னா, கொஞ்சம் தான் வித்தியாசம் அஜ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும். கொஞ்சம் தான் வித்தியாசம் அஜ்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும். ஆ வி என்ற இரு சப்தமும், இந்த ஆ வி என்ற இரு சப்தமும் ஒரு சொல்லுக்கு எதிர் சொல்லாக விளங்கக்கூடிய ஒரு சப்தம். புரியுதா? வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க, அவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அது மாதிரி ஒரு சொல்லுக்கு எதிர் சொல்லலாம் சொல்லுவாங்க. குண்ட அப்படின்னு சொல்லுவாங்க, வைகுண்ட, விகுண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நியாயம், அநியாயம் சொல்லுவாங்க. இந்த ஆசப்தம் சேர்ந்தா அந்த சொல்லுக்கு எதிர் சொல்லாங்க. இது வந்து பரவாயில்ல, நமக்கு எல்லாருமே தெரியும். அதுபோல இந்த ஞானம் என்கிறதுக்கு எதிர் சொல்லாக விஞ்ஞானம் என்று ஒன்று விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஞானம்னா என்ன? ஞானம்னா அடியேன் யார், நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தான் ஞானம். அதை விட்டுட்டு நான் யாரு நானே தெரிஞ்சுக்காம எனக்கு இந்த உடலுக்கு என்ன என்ன வேண்டுமோ அவைகளை எல்லாம் பெருக்கிக் கொண்டு கருவிகளையும் எந்திரங்களையும் இந்த விஞ்ஞான உலகம், விஞ்ஞான உலகத்தால் நாம எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். வேற வழியே கிடையாது. அப்படின்னா என்ன நம்ம செய்யணும்? இந்த விஞ்ஞானத்துல இருந்து நம்மளால விலகவும் முடியாது. இந்த விஞ்ஞானத்துல இருந்து நம்மளால விலகவும் முடியாது. இந்த விஞ்ஞானம் என்கிறதுக்கு ஞானத்துக்கு எதிராக விளங்கிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் விஞ்ஞானம். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஞானத்தை அடையக்கூடிய விஞ்ஞான விஷயங்கள் என்ன என்ன இருக்கோ அது எல்லாம் நம் அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா அந்த விஞ்ஞானத்திற்கு விஞ்ஞானத்தையே சாதனமாக கொண்டு நம் வாழ்க்கையை நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கு இருசக்கர வாகனம் இருக்கு, 4 சக்கர வாகனம் இருக்கு இல்லையா? இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் இருக்கு. சில 4 சக்கர வாகனங்களே பெரியது சிறியது நிறைய இருக்கு. எனக்கு ஒரு வியப்பு என்னன்னா, இந்த கோயிலுடைய தர்மகர்த்தா திரு மகேஷ் ஐயா அவர்கள், ஏன்னா அவர் வந்து எனக்கு பத்திரிகை வைக்கிறதுக்காண்டி வந்தாரு. அவங்க பாரியையோட வந்தாரு, வீட்டுக்காரமாவோட வந்தாரு. வரும்போது 2 வீலர்ல வந்தாருங்க.
அவர் நினைச்சா காலம் வந்திருக்கான். இங்க இருந்து இங்க அழகர் காலம் இருந்து 2 வீலர்ல அது வரைக்கும் அடியன் வீடு வந்து தெற்கு மாசி சமீபமா மஞ்சனகாலத்துல இருக்கு. அங்க வரைக்கும் 2 வீலர்லயே வந்து பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. எனக்கு வியப்பா இருந்தது. என்ன இது இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, எதுல சார் வந்தீங்கன்னு கேட்டேன். நான் 2 வீலர் தான் வந்திருக்கேன். என்ன காரணம்னா இந்த விஞ்ஞான உலகில நம்ம எதை சுருக்கிக்கணும், எதை பெருக்கிக்கணும். 4 பேர் போனோம்னா 4 சக்கர வாகனத்துல போகலாம். எத்தனை பேர் ஒருத்தர் 4 சக்கர வாகனத்துல போயிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை செலவு அது வீணா போகுது, எவ்வளவு அந்த பெட்ரோல் டீசல் செலவு எவ்வளவு வீணா போகுது, எவ்வளவு அடைச்சல். ஒரு தெருவில் போகணும்னா ஒரு 4 சக்கர வாகனம் போகணும்னா போச்சுன்னா பெரிய அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு நம்ம தெருக்கெல்லாம். ஆகையால நாம புரிந்து கொண்டு இந்த விஞ்ஞானத்தை உபயோகித்துக் கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்லயே சாப்பிடும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் பார்த்துட்டே இருந்தோம்னா எங்க விளங்கும்? பள்ளம் தான் அளவு விழுந்துடும். அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பின்னால இருந்து பள்ளம் தோன்றான்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடியே பள்ளம் தோன்றாங்க. எந்த பள்ளம் எதுக்கு தோன்றாங்க, ஏன் தோன்றாங்கன்னு தெரியல. வருஷ கணக்குல அந்த பள்ளம் மூடாமையே கூட கிடக்கு. பூர்ணாவதி நடைபெறுவதற்கான ஏதாவது நம்ம ஒரு கடையில வாங்கணும்னா ஏதாவது கொடுத்தாதான் கிடைக்கும். இதுக்கு எல்லாமே பணம் காசு அப்படின்னு ஆகிப்போச்சு. ஒரு காலத்துல பண்டை மாற்றம் தான் நடந்து கொண்டிருக்கு. பண்டை மாற்றம் நம்ம ஒரு பண்டத்தை கொடுத்தா நம்ம ஒரு பண்டம் கிடைக்கும். பூரணத்துவம் அடையும் வேளை இந்த பூர்ணாகுதி வேளைன்னு சொல்லுவாங்க. இது என்ன அர்த்தம்னாக்கா அவிர்வாகம் அளிக்கும் வேளைன்னு சொல்லுவாங்க. இது தேவர்களுக்கு இந்த 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்கல்ல, விநாயகர் ஒரு ஒரு மிகப்பெரிய கடவுள். அப்பேற்பட்ட தேவர்களுக்கு இந்த அவிர்வாகம் வழங்கப்படுகிறது. இது எதனால வழங்கப்படுதுன்னா, நாம இன்னைக்கு நம்ம உணவா எடுத்துக்கிறோமே தயிர் சாதம், மோர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், நல்ல சாத்தியமான உணவு தான் சொல்லிட்டு இருக்கேன். தோசை, இட்லி, வடை அப்படின்னு சொல்லி நிறைய வகையாக்கள் இருக்கு. இது நமக்கு இங்கு வழங்கப்படக்கூடிய உணவு. இதே சொர்க்கத்துல தேவலோகத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த வகையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன வகையானா இது போல வேத யஜ்ஞங்கள் நடத்தப்பட வேண்டும், யாகங்கள் நடத்தப்பட வேண்டும். அந்த அக்னி வேள்வியில் இந்த பூர்ணாகுதியாக சமர்ப்பிக்கப்படும் திரவியங்கள் அவர்களை சென்று அடையும். அதுதான் அவர்களுக்கு நாம் அளிக்கும் உணவு. அந்த உணவுக்கு பிரதி அனுபவமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம்தான் மழை. மழை, செல்வம் அனைத்துமே, இந்த தானியம் அனைத்துமே பார்த்தார்கள்னா இந்த பூர்ணாகுதி கொடுக்கப்பட அவர்கள் சாந்தி அடைந்து மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மழை பொழிவார்கள் என்பது சம்பிரதாயம், வேத சம்பிரதாயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தர்க்கங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வேதம் பண்ணாதான் மழை பெய்வாங்க. வேதம் பண்ணா மழை பெய்ஞ்சிருக்கேங்க, இந்த இடத்துல மழை பெய்ஞ்சிருக்கேன், அந்த பக்கம் மழை பெய்யல, இங்க பெய்ஞ்சிருக்கேன். மதுரை டவுன்ல மழை இல்ல, ஆனா இங்க மழை இருக்கு. வித்தியாசம் தெரியுது நமக்கு. அதனால இதெல்லாம் மிக புனிதமான, சிரேஷ்டமான, சுபமான சத்காரியங்கள். இவையெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களில், நடக்கக்கூடிய இடங்களில் நாம் கலந்து கொண்டிருப்பதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதுதான் இந்த விஞ்ஞான உலகிலையும் இது போன்ற ஞான விஷயங்கள் நாம கலந்து கொள்வது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா இதுதான் அடியே சொல்ல வந்தது. இந்த கோயில் கட்டி ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை செய்து ஆராதனை செய்வதே ஒரு பெரிய ஞான விஷயம், ஒரு பெரிய ஞான விஷயம். அது சத் விஷயம், சத்காரியம். அதுபோல காரியம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞான உலகம் அப்படின்னா நமக்கு விஞ்ஞானம் எப்படின்னா அடிப்படையில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தத்துவங்கள் 26 அப்படின்னு சொல்லுவாங்க, 36 சொல்லுவாங்க. இந்த தத்துவங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, இப்ப இந்த தலைப்பு என்ன போட்டிருக்கு, விஞ்ஞான உலகில் ஆன்மீகம் அவசியமான போட்டு. ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா
ஒரு காலத்துல ஒரு 300 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க விஞ்ஞான இந்த எந்திரங்கள்லாம் வரும்போதெல்லாம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கைத்தறி இருந்திருக்கு. கைத்தறி நெசவுதான் பெரும்பாலும் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு வேறு விதமா வந்திருக்கிறது தான் இந்த விசை அறின்னு சொல்லுவாங்க. விசைத்தறி சொல்லுவாங்க. ஹேண்ட்லூம், அப்புறம் வந்து பவர் லூம்னு சொல்லுவாங்க. இந்த பவர் லூம் வரும்போது எனக்கு தெரிந்த ஒரு ஆச்சாரியர், பெரிய சங்கீதம் இருப்பாங்க, அவர் வந்து கைத்தறி தான் பூரா வச்சிருந்தாங்க. இந்த விசைத்தறி வந்த உடனே அவங்களுடைய தொழில் எல்லாம் நன்றிருச்சான். அதனால நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆகையால ஒரு விஞ்ஞான எந்திரம் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான சாமானிய விஷயங்கள் குறைந்து போகின்றன. எத்தனை பேர் சொல்லுங்க, உண்மையிலேயே இந்த எந்திரமாக இருக்கின்ற இந்த மொபைல் போனை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமா சொல்லுங்க? கிடையவே கிடையாது. இருக்கிற ஆகாத போகாத விஷயங்கள் எல்லாம் குப்ப மாதிரி அடி பண்ணிக்கிறாங்க. எதுக்கு தேவை, எதுக்கு தேவையில்லை. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 குழுவில் இருக்கேன். அதுல எந்த குழுவையும் எதுவுமே பார்த்ததே இல்லை. 2 குழு அடியே நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு குழு உபன்யாசம் பண்றதுக்கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு குழு சர்க்காரியமா கோஷாலை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த 2 விஷயத்துக்கு தான் ஒரு குழு அடியே நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல கிட்டத்தட்ட 300-400 பேர் இருக்காங்க. அந்த குழு மட்டும் தான் அடியே நடத்திக்கிட்டு இருக்கேன். அடியேன் போஸ்டிங் போடுவேன், அவங்களும் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த கல்விகளை நாம் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாடி சொன்னது எங்க அவசியமோ அந்த அளவுக்கு விஞ்ஞானப்படுத்திக்கணும் இல்லையா? அதிகப்படியான கருவிகளுக்கு நாம் அடிமையானால் நம் வாழ்க்கை திரண்டு போய்விடும். நம்ம சர்க்காரியத்தில் ஈடுபட முடியாது, ஆத்மா உச்சீகரம் அடையாது. இதாங்க காரணம். இந்த விஞ்ஞான உலகத்துல நாம் எப்படி நடந்துக்கணும் ஒரு புரிதல் வேண்டும். விஞ்ஞானத்துக்கு அஞ்ஞானம் சொன்னோம், இது 2 கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு சொன்னோம். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நாம வந்து கருவிகளாக கட்டப்பட்டிருக்கோம். இப்ப நான் சொல்ற கருவிகள்லாம் வந்து காரு, கம்ப்யூட்டரு, மொபைல் போனு, வாகனங்கள், இது எல்லாம் கருவிகள் சொன்னோம்ல. இதெல்லாம் கருவிகள் கிடையாது. நம்ம உடம்பே ஒரு கருவிதான். பெருசா சொல்லுவாங்க எல்லாரும். நம்ம வீட்டுல என்ன இருக்கு, எப்படிப்பா எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா, நான் டிஸ்போசபிள் பென் அப்படின்னா எழுதுன ஒண்ணு யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் அண்ட் த்ரோ பெண். இப்ப பெரும்பாலும் இந்த பேனா அப்படிங்கிறது இங்க் எல்லாம் வச்சு எழுதுறது. இங்க் முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட வேண்டியதான். அந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து உண்மைதான். யூஸ் அண்ட் த்ரோ, ஊசி, சிரிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோ. டிவி பெட்டி இருக்குல்ல, இதுவே பெருசா டியூப் மாதிரி வந்து ஒரு காலத்துல அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாகமும் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யலாம், நம்ம பழுது பார்க்கலாம். ஆனால் இப்ப வர்றதெல்லாம் சிரத்தோட ஒட்டி வருது. ஏதாவது போச்சுன்னா தூக்கி ஒன்னத்துக்கு உதவாது. இது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லி இத்தனை கருவிகள் இருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே சொல்ல போனா யூஸ் அண்ட் த்ரோ எதுன்னா நம்ம உடம்பு. நம்ம உடம்பே யூஸ் அண்ட் த்ரோ ஒரு கருவிதான். நம்ம எத்தனையோ வெளியே உள்ள கருவிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கருவியே நல்லா உபயோகப்படுத்திட்டு தூக்கி போடப்படக்கூடிய ஒரு கருவி தான். இந்த கருவியை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதே ஒரு விஞ்ஞானம் தான். இந்த விஞ்ஞானத்தை பத்தியே நம்ம புரிஞ்சுக்காம பல டெக்னாலஜி அது இதுன்னு வளர்ந்துகிட்டு இருக்கிற விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியான வழியில, ஞான வழியில, தர்ம வழியில போகிறதுக்கு முடியாது. கலாச்சாரம் சீர்பட வேண்டும். துர்காரியங்கள் விலக்கப்பட வேண்டும். அசுர காரியங்கள், அரக்க காரியங்கள், தாமச காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த உடம்பு என்ற கருவியை பற்றி நாம் அறிய வேண்டும். இதுதாங்க உண்மையான விஞ்ஞானம். இந்த கருவி என்பது பல தத்துவங்களால் விளக்கப்படுகிறது. முக்கியமா இங்க இருக்கிற இளைஞர்கள் இதை கேட்கணும், இங்க இருக்கிற சிறுவர்கள் இதை கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமெல்லாம் ஒரு வயதை தாண்டி சில கட்டுப்பாடோட வளர்ந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை நிறைய துர்விஷயங்கள் அவங்களை வந்து ஒட்டுகிறது. அது நிறைய அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாமையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த இளைஞர்கள் இதை அவசியமாக கேட்க வேண்டும்.
இது தத்துவங்கள் என்பது எப்படி என்றால் பஞ்சபூதம் சொல்லுவாங்க. பஞ்சபூதம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பிரபஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிரபஞ்சம்னா என்ன? இந்த உலகம், இந்த அண்ட கடாகம் எல்லாமே பிரபஞ்சம் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் என்ற வார்த்தையிலேயே அடங்கி இருக்கு இந்த வார்த்தையுடைய அர்த்தமே. நம்ம சம்ஸ்கிருதத்திலேயே தமிழ்லையும் பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். வார்த்தையை படிச்சாலே அர்த்தமே அதுல இருக்கு. தனியா அர்த்தத்தை நம்ம தனியா எழுதணும் அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன? பஞ்சபூதத்தாலான இந்த உலகம், இந்த சிருஷ்டி, இந்த படைப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரபஞ்சம். இந்த பஞ்சபூதத்தான இந்த பஞ்சபூதம்னா என்ன அப்படின்னு பார்த்தா பிருத்வி, ஆபஹ, தேஜஹ, வாயஹ, ஆகாசஹ அப்படின்னு சொல்லி பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்றதுக்கு தமிழ்ல வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் இருக்கு. இது கலந்து செய்யப்பட்டதுதான் இந்த உலகமே. இது கலந்து செய்யப்பட்டதுதான் இந்த உடலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் சொல்லுவோம். இதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. இப்ப அப்புன்னு சொல்றேன். அப்புன்னா நம்ம யாரும் இந்த வார்த்தை அந்த அப்பு கிடையாது. இந்த அப்புங்கிற வார்த்தை மிக சகஜமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்க தெரியுமா? ஒரு மாநிலத்துடைய பெயர், ஒரு மாநிலத்துடைய பெயரே அந்த அப்புங்கிற வார்த்தையில தான் முடியுது. ஆனா அர்த்தம் தெரியல. அந்த ஊர்க்காரங்களுக்கே கேட்டிருக்கேன், அர்த்தம் தெரியல. எந்த மாநிலம் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்புங்கிற ஒரு சொல்லாலே தான் அந்த வார்த்தையில முடியும் அந்த மாநிலத்துடைய பெயர். பஞ்சாப், பஞ்சாப்ங்கிற மாநிலத்துடைய பெயரே அப்பு, ஆபஹ என்றால் நீர். இந்த நீர் தத்துவத்துடைய பெயர் தான் ஆபஹ. இந்த ஆபஹ என்ற பெயர் தான் பஞ்சாப் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம வைகை நதியில தண்ணி வரல, தாமிரபரணி வறண்டு கிடக்கு சொல்றோம். அந்த மாநிலம் மிக மிக செழுமையான மாநிலம். ஏன்னா 5 ஆறுகள் சேர்ந்து ஓடுகிறது. 5 ஆறுகள் ஓடுகிறது, பிரவாகமாகி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகையால் 5 ஆறுகள் ஓடுவதாலே பஞ்ச ஆ அப்படின்னு பேர். அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிகிறது, சம்ஸ்கிருதம் தெரிகிறது. ஆக இந்த பிருத்திவி, பிருத்திவின்னா நிலம், பூமின்னு சொல்லுவாங்க. இந்த பூமிங்கிற பேரே வந்து பாரதத்துடைய பெயர் தான் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் முழுவதும் நிறைந்து பரப்பி கிடக்கக்கூடிய நிலப்பரப்பு அனைத்துமே பாரதம் தான். ஏன்னா ரதம்னா ஓடக்கூடியது. நம்ம பாரத நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பெருமையா சொல்றோம். ஏன் அப்படி சொல்லணும்? ஆனா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆனா பிரகாசம், ஞானம். என்ன? பிரகாசம், ஒளி, ஞானம் சொல்றோம். அந்த ஞானம் நிறைந்து இருக்கக்கூடிய ஞான சிரேஷ்டர்கள் வாழக்கூடிய இடம் தான், ரதமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலம் தான் இந்த பாரத பூமி, பாரத தேசம்னு சொல்றோம். இந்த ஞானம் எங்க தேடினாலும் கிடைக்கிறது. அப்பேற்பட்ட இந்த பாரத தேசத்துல பிருத்திவின்னு சொல்ற வார்த்தை இந்த பாரதத்தை நிலத்தை பிருத்வி, அப்பு, தேஜஸ் என்றால் என்ன அர்த்தம்? தேஜஸ் என்ன? இப்ப இந்த யாக வேள்வி நடந்துகிட்டு இருக்கு, இதுல ஒரு நெருப்பு வந்து பாத்தீங்களா? அதுதான் தேஜஸ், நெருப்பு, ஒளி, ஒளி, ஒரு ஒளி, ஒளி, ஒளின்னு சொல்லுவாங்க. பிரகாசமா இருக்குன்னா தேஜஸ். பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். வாயுனா காற்று, ஆகாசம்னா வெளி. இப்ப இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மாத்திரைகள் இருக்கு. இந்த 5மே எப்படி விளங்கிட்டு இருக்குன்னா, இந்த 5மே முக்குணங்களால் பின்னப்பட்டிருக்கின்றன. இந்த முக்குணங்கள் என்ன தெரியுமா அர்த்தம்? கொஞ்சம் அமைதியா கேளுங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க. கேட்டாருடைய உபதேசங்களை கேட்டாருடைய பிரச்சனை தீராது. ஆகையால் இந்த உபதேசங்கள் எல்லாம் ஞான விஷயங்கள் காலம் காலமாக ரிஷி புரோக்தமாக வந்து கொண்டிருக்கிற விஷயங்கள், பல ரிஷிகளால் போதிக்கப்பட்ட விஷயங்கள். ஆக கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த பிருத்வி, அப்பு, தேஜசு, வாயு, ஆகாசம் என்ற இந்த 5 பூதங்களுக்கு உண்டான குணங்கள் 3. ஒன்று சத்வம், மற்றொன்று ரஜசு, மற்றொன்று தாமசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த 3 வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்வகுணம், ராஜசகுணம், தாமச குணம்னு சொல்லி. இங்க இருக்கிற பக்த ஜனங்கள் பலவேறான உத்தியோகத்தில் உள்ளவங்க, தொழில உள்ளவங்க, பல சாதிகள்ல இருக்கிறவங்க. சாதின்னா நம்ம வேற மாதிரி பார்க்கணும், எல்லாமே ஒண்ணுதான், வேற வித்தியாசமே கிடையாது. பகவான் முன்னாடி, ஆண்டவனுக்கு முன்னாடி ஆழ்கிறவனும் ஆண்டியும் ஒன்றே. இதுல எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. அதை ஊர்ஜிதம் செய்யறதுக்கு தான் இந்த மாதிரி உபன்யாசங்கள், இந்த மாதிரி கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகையால் இத்தனை ஜனங்கள் இருக்காங்களே, இது இவங்க எல்லாம் ஒரே குணத்தையோட இருக்காங்களா? ஒரே குணத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்களா? அப்படி
அப்படின்னா கிடையாது. இந்த முக்குணங்கள் கலந்துதான் பின்னப்பட்டுதான் நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா ரொம்ப சிறப்பா சொல்லப்படுற குணம் தான் சத்வ குணம்னு சொல்றாங்க. சத்வ குணம் என்ன தெரியுமா? எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து, எது தப்பு எது சரி என்பதை அறிந்து சரியான விஷயங்களை மட்டுமே கேட்டும் பார்த்தும் செய்தும் வருபவர்கள் தான் சத்வ குணம் உடையவர்கள். எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சு சரிய தப்பாம செய்யறவங்க தான் சத்வ குணம் உடையவர்கள். ராஜச குணம் உடையவர்கள் யாருன்னா கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் வீரம் வரும், எல்லாமே கலந்திருக்கும். சரி எது தப்பு எது என்று தெரிந்தாலும் அவ்வப்போது தப்புகளையும் செய்வார்கள், சரியான விஷயங்களையும் செய்வார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு அந்த குணம் பொருந்தும். இது போன்ற இந்த குணங்கள் உள்ளவர்கள் ராஜச குணம் உடையவர்கள். ராஜாக்கள் சொல்ல பாத்தீங்களா, யாராவது தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். ஒருத்தரை இம்சிக்கிறது தப்பு, ஆனா வேற வழியில் தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆகையால வீரம் இருக்க வேண்டும், அவங்களுக்கு விவேகமும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது ராஜச குணத்தை சார்ந்தவர்கள் ராஜச குணம் சொல்லுவாங்க. தாமச குணம் என்னன்னா தப்பு எது சரி என்று தெரியாமல் தப்பையே தப்பாமல் செய்து வருபவர்கள் தாமச குணத்தை சேர்ந்தவர்கள். தப்பு செய்யறதே சரி நினைச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படின்னு கொஞ்சம் உதாரணத்துக்கு சில விஷயங்கள் நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை சொல்றேன். இதுக்கு நிறைய இந்த விஞ்ஞான உலகம் சொல்றோம், அஞ்ஞான உலகம் சொல்றோம். இந்த உலகத்துல இன்னைக்கு ஒரு ஜீவ ஹிம்சை என்பது அதிகப்படியாயிடுச்சு. உண்மையா இந்த சாப்பிட்ற விஷயத்துல சொல்றேன், ஜீவ ஹிம்சை அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாயிடுச்சு. நாள் கிழமை பார்க்காம கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜீவனை துன்புறுத்தி அதை சமைச்சு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு இது எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறது எதனாலன்னா தாமச குணத்தினாலே தான். ஏன்னா அதுதான் சரி, அதுதான் நமக்கு உணவு முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருக்குமே பொருத்தம், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பொருத்தமான விஷயம். ஒரு வஸ்து இருக்கிறது என்றால் அதை அழிக்க முடியாது. பாவ புண்ணியம் சார்ந்ததுதான் அனைத்து வாழ்க்கை முறையும். பாவம் என்ன புண்ணியம்னா என்னங்க யாராவது விளக்க முடியுமா? பாவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனையோ ஒரு ஜீவனையோ ஒரு வஸ்துவையோ நாம் துன்புறுத்தி அதன் சாபத்துக்கு உண்டானால் அதுதான் பாவம். அதே ஒரு ஜீவனுக்கு ஒரு மனிதனுக்கு நற்காரியங்கள் செய்து அவைகளுக்கு வேண்டிய விஷயங்களை நல்கி அவைகளை மிருகங்களையும் சொல்றதா அவைகளையும் சொல்றேன் என்ன, அவைகளை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியால் வரக்கூடிய ஆசைகள் தான் புண்ணியம். இது நடைமுறையில் நமக்கு நடக்கிற விஷயம். அப்படின்னா நம்ம எதுக்கு ஆசைப்படணும் எதுக்கு ஆசைப்படக்கூடாது நாம தான் தீர்மானிக்கப்படணும். அதனால இந்த கருவிங்கிறத உடம்ப வச்சுக்கிட்டு நாம என்ன காரியத்துல ஈடுபடுவோமோ அந்த காரியத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்களால் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். அந்த பாவ புண்ணியங்கள் கிடைப்பதற்கு ஆதாரமாக இருப்பவை இந்த முக்குணங்களும் சத்வம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முக்குணங்கள் எப்படி நமக்கு வந்துச்சு கேள்வி. நம்ம நல்லா தானே பிறந்தோம், நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், நல்லபடியா வாழ்ந்தோம், நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சோம். எங்கேயுமே இதை பத்தி சொல்லித்தரப்படவில்லை. எங்கேயுமே இதை பத்தி சரியாக விளக்கமாக இதுதான் அறிவுக்குண்டான இயல் என்று அறிவியல் என்று சொல்லித்தரப்படவில்லை. எங்கேயுமே சொல்லித்தரப்படலையே. எங்க படிக்கணும்னு சொல்லுங்க. மார்க்குக்காண்டி திருக்குறள் 2 மார்க் வரும், அதனால ஒரு 10 குறள் படிக்கிறோம். அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிட்டு இன்னது செய்யணும் இன்னது செய்யக்கூடாது என்ற முடிவெடுக்க கூடிய வகையில நாம் அர்த்தத்தை உள்வாங்கி கொண்டு படிக்கிறோமானா கிடையாது. இதெல்லாம் நமக்கு முன்னே இருக்கக்கூடிய சவால்கள். நாம எப்படி வாழ்க்கையில வெற்றி பெறணும் கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். ஆகையால சத்வகுணம் அப்படின்னு சொல்றது தவறு சரி என்று எதை அறிந்து கொண்டு சரியாக சரியை செய்வது, தப்பாக சரி. இன்னைக்கு நாம எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பாவ புண்ணியம் என்கிற இந்த 2 கட்டுல நாம எப்படி தப்பிக்கிறது? பாவத்துல இருந்தும் தப்பிக்கணும், புண்ணியத்துல இருந்தும் தப்பிக்கணும்னா அதுதான் மோட்சத்துக்கு உண்டான வழி, அமிர்தத்துக்கு உண்டான வழி. கொஞ்ச நேரம் முன்னாடி அடியே சொன்னேன்.
பிறவாமை என்கிறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம், ஒரு வழி அப்படின்னு சொல்றோம். பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே, புயல் மழை மன்னர் புரிந்துரை கோவில், மயல் மிகு பொழில் சூழ் மாபெரும் சோலை, அயன்மலை அடைவது அது கருமமே. என்ன சொல்லிருக்கோம்? என்ன பார்க்கிறது? நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார் பாடி இருக்கிற ஒரு பாசுரம் இது. என்ன பாசுரத்துல வருது அப்படின்னா, பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே. பயனல்லதாக இருக்கிற விஷயம் நீங்க 1000 2000 செஞ்சு கோடி கோடி சம்பாதிச்சாலும் பயனில்லை என்று சொல்றாரு நம்மாழ்வார். இப்பேற்பட்ட தத்துவம் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே. புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில். மழை சொன்னேன், இங்க மழை பெய்யுது. எதுக்காண்டி மழை பெய்யுதுன்னா, புயல் மழை வண்ணர் புரிந்து உரை கோவில், அழகர் கோவில். இது அழகர் காரணம். அதனால அழகா மழை பெய்யுது. அவர் சொன்ன வாக்கியம் தான் பலிதமாயிட்டு இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் திருக்குறுகூர் என்கிற ஒரு ஊர் எங்க இருக்கு? திருச்செந்தூருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில இருக்கிற திருக்குறுகூர் ஆழ்வார் திருநெல்வேலிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மரத்தடி முனிவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் யாரு தெரியுமா? நிறைய பேருக்கு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கோமே. பெருமாள் கோயிலுக்கு போன உடனே தலையில ஒரு தொப்பி மாதிரி ஒண்ணு உட்காந்து தெரியுமா? தொப்பி மாதிரி உட்காந்து தெரியுமா? அது என்னன்னா சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி, பகவானுடைய திருவடிகளையே சுவாமி நம்மாழ்வார் தாங்குறாரு. அதை நம்ம சிரசில வைக்கிறாரு. வந்து இந்த சடாரி சொல்லுவாங்க. சடகோபன்றது அவருடைய பேர். அவர் பாடிக்கிற பாட்டுன்னா அவரை பத்தி கொஞ்சம் சொன்னேன். ஏன்னா ஞான விஷயம் அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல்கள் அருணகிரிநாதர், நம்மாழ்வார், இப்பேற்பட்ட பெரியவர்கள். அவர்களை பத்தி பேசினாலே அவங்க பக்கத்துல வந்துருவாங்க. எப்படி ராமநாமத்தை சொன்னா ஆஞ்சநேயர் வருவாரோ, அதுபோல அவர்கள் பாடிய பாசுரங்களை நாம் உச்சரிக்கும் போது அவர்கள் கவனம் நம்மே திரும்புகிறது என்பது திண்ணம். இது வாஸ்தவம். ஆக இந்த விஞ்ஞான உலகத்துல நம்ம இந்த கருவியான இந்த காரணத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அதான் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே அப்படின்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துகிறாரு. நெஞ்சுக்கு யார் அறிவுறுத்துறதுங்கிறத இப்ப பார்க்க போறோம். இந்த பிருத்தி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், நிலம், நீர், காற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்ப இந்த 5 விஷயங்கள் இந்த முக்குணத்தால, சத்தம், ராஜசம், தாமசத்தினால பின்னப்பட்டிருக்கு. இந்த 5க்குமே இந்த குணம் இருக்கு. அப்ப இந்த 5னால செய்யப்பட்ட இந்த உடலுக்கு இந்த குணம் இருக்காதா? கட்டாயம் இருக்கும். அப்ப இந்த உடலான இந்த கருவிலிருந்து எப்படி சாத்வீகமான குணத்திற்கு நாம் மாற்றுவது என்பதுதான் பார்க்கடலை கடையும் அமுதத்தை எடுப்பது போலே நாம் நமக்கு இருக்கும் கரணங்களை வைத்துக் கொண்டு இந்த முக்குணங்களிலிருந்து சத்வகுணத்துக்கு நாம் கடைந்து நம்முடைய ஆத்மாவை மேல் நோக்கி செலுத்த வேண்டிய விஷயம்தான் இந்த விஞ்ஞான உலகில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய. புரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தமிழை வந்து இலக்கிய தமிழையும் சரி, நடப்பு தமிழையும் சரி சேர்ந்துதான் பேசணும். அதுதான் பேசணும். அதனால வந்து இன்னைக்கு இந்த பூமி அப்படின்னு பார்த்தா, இந்த அழகர் கார்டன் அப்படின்னு பார்த்தா மிக அருமையான ரம்யமாக இருக்கிறது. இன்னைக்கு உள்ள வரும்போதே பார்த்தோம்னா வரவேற்கிறது தூரல் குற்றாலத்துல மழை பெய்தோ இல்லையா, இங்க தூரல் காட்டு அருமையா இருந்தது. ரொம்ப அம்சமா இருந்தது. அதனால இந்த பிருத்தி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் சொல்றோமே, இவங்களுக்கு உண்டான குணங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இதனால இவங்களுக்கு உண்டான இயல்பு என்ன, அறிவியல் என்ன, இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னா, பிருத்திக்கு என்ன அறிவுன்னா மனத்தை கொடுக்கும். இந்த பூமியில இருந்து விளைகிற வஸ்துக்களினாலதான் நமக்கு மனமே வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, காத்துல இருந்துதாங்க மனம் வருது, நல்ல மனமான காத்து வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உண்மையிலேயே காத்துல இருந்து மனம் வரல, அங்க இருக்கிற பூவுல இருந்துதான் மனம் வருது, அங்க இருக்கிற துளசியில இருந்தா மனம் வருது. உண்மையா? மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாசனை எதுல இருந்து வருது? மண்ணுல இருந்துதான் கிளம்புது. அதனால இந்த மண்ணுக்குண்டான இயல்பு வாசனை. இன்னைக்கு இருக்கிற இந்த ஹோம குண்டத்துல திரவியங்கள்லாம் வந்து செலுத்துறாங்க. இப்ப யாக குண்டத்துல இந்த யாக குண்டத்துல செலுத்தப்படுற இந்த திரவியங்கள் ஔஷதிகள் சொல்லுவாங்க. ஔஷதிகள்னா நிறைய மூலிகைகள், மரப்பட்டைகள், இதெல்லாம் வந்து சமைத்துகள் சொல்லி நிறைய திரவியங்களை சேர்த்து இதுல போடுறதுனால இங்க சூழ்ந்து இருக்கிற இந்த
இந்த பரப்பு இருக்குல்ல, இந்த நிலப்பரப்பு, இதுவே வந்து சுத்தமாயிடும். இந்த காற்றே சுத்தமாயிடும் சொல்றாங்க. இந்த காற்றையே சுத்தம் பண்ணக்கூடிய அந்த சக்தி இந்த திரவியங்களுக்கு இருக்கு. இந்த ஹோமத்துல நாம அழிக்கக்கூடிய இந்த திரவியங்களுக்கு சொல்றது உண்மை. அதனால இந்த நிலத்திலிருந்து தான் மனம் வருது. அதுக்கப்புறம் நீர்னு சொல்றாங்க. நீர்னா என்ன அர்த்தம்? நீர் எதுக்காக இருக்கு? நமக்கு உடம்புக்குள்ளேயே ஒரு நீர் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? உமிழ் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த நீருக்கு உண்டான தன்மை என்னன்னா சுவை. நிலத்துக்குண்டான தன்மை மனம் என்றால் நீருக்குண்டான தன்மை சுவை. சுவை சொல்லுவாங்க. மரணத்துல வச்சுக்கிறேன், என்ன ஒரு பிடிச்ச ஒரு தயிர் சாதமோ இல்ல ஒரு சக்கரை பொங்கலோ கல்கட்டு பொங்கலோ அமிர்தம் கொடுத்தாலும் சரி நாய் ஏத்துக்கு. ஏன்னா நாக்கு வறண்டு கிடக்கு, நீர் இல்லாம சத்து இல்லாம கிடக்கு. எப்ப நாக்குல தண்ணி சத்து இருக்கோ அப்பதான் சுவைக்கவே நாம் அனுபவம் நமக்கு தெரியும். ஆக அந்த நீருக்குண்டான இயல்பு சுவை. இந்த காற்றுக்குண்டான இயல்பு இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு பிருத்தி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். தேஜஸ் வருது. இந்த நெருப்புக்குண்டான ஒரு இயல்பு என்னன்னா ஒளி. ஒளி கிடைக்கும். நல்ல ஒளி பிரகாசமா இருக்குன்னா ஒரு நெருப்பு ஏற்றோம்னா, ஒரு தீப்பெட்டி ஏற்றோம்னா பிரகாசம் கிடைக்கும். பிருத்தி, அப்பு, தேஜஸ். இந்த வாயுக்குண்டான ஒரு செயல் என்னன்னா, இன்னைக்கு நம்ம தென்றல் காற்று வீசுதுன்னு சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா? தென்றல் காற்று வீசுறது எப்படி நமக்கு தெரியுது? தென்றல் காற்று வீசுது, அதை பார்க்க முடியல. அப்ப என்ன பண்றோம்? நாம உணர்கிறோம். தொடு உணர்ச்சி. இந்த தொடு உணர்ச்சி எதனால வருதுன்னா காற்றுனால வருது. இந்த உணர்ச்சி தொடு உணர்ச்சி பிருத்தி, அப்பு, தேஜஸ், வாயு. வாயுக்கள் தான் நமக்கு உணர்ச்சியை கூட்டுகிறது. ஆகையால இந்த வாயுங்கிறது ஒரு வஸ்து, இயல்பு. அது ஆகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பறந்து விருந்து இருக்கிற இந்த அழகர் கார்டன்ஸ், வேத கோஷங்கள் முழங்கிட்டு இருக்காங்க, அடியேன் பேசிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் அவங்க வீட்டு விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம காதுல கேட்குது. அப்படின்னா சத்தம் தான் ஆகாசத்துக்கு உண்டான இயல்பு. இந்த பிருத்தி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த, ரூப, ரச, கந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ரச, கந்த அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த, ரூப, ரச, கந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பரிச, சப்த ஸ்பரிச, ரூப, ரச, கந்த. இதுதான் வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமும் இயல்பும் குணங்களும். இதனால தாங்க உடம்பு ஆக்கப்பட்டு இருக்கிறது. இது விஞ்ஞானம். உண்மையிலே நாம் அறியக்கூடிய, அறிய வேண்டிய சாத்விகமான விஞ்ஞானம். அறிவியல். விஞ்ஞானம் சொல்லணும், அறிவியல்னே சொல்லணும். இது அறிவியல். இப்ப இந்த 10 இருக்கு. இந்த 10 எப்படி நம்ம உடம்போட சேர்ந்துட்டு இருக்குன்னா, நம்ம கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இருக்கு பாத்தீங்களா, உடல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 குணங்களும், இந்த 5 இயல்பும் நமக்கு இருக்கு. கேட்கிறது, ஆகாயத்திலிருந்து வர்றதைத்தான் வேதமா நம்ம ரிஷிகள் எல்லாம் உள்வாங்கி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகாசத்துல இருந்து ஒலியா வந்திருக்கு. அதுதான் வந்து ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகாசத்துல ஒலி வருது. சப்த ஸ்பரிசம்ங்கிறது காற்று. காற்றுனால என்ன வந்து நமக்கு உணர்வு வருது. சப்த ஸ்பரிச, ஸ்பரிசம் நடக்குது. ரூபம்ங்கிறது ஒரு உடல் நமக்கு தெரியும், ஒரு உருவம் தெரியும்னா வெளிச்சம் இருக்கணும், அது ரூப. இப்ப கண்ணு அதுக்கு காணப்படும். இப்படி கண்ணு காது கேட்கறதுக்கு, மூக்கு நுகர்றதுக்கு, வாய் சுவைக்கிறதுக்கு இந்த ஞானேந்திரியங்களை சொல்றாங்க. இந்த பஞ்சபூதங்களா உணர்ச்சினா உடம்புக்கு உணர்ச்சி. தென்றல் காற்று வீசினா தெரியுது பாத்தீங்களா, அந்த காற்று நமக்கு உணர்ச்சியை ஊட்டுகிறது. முக்கியமான விஷயம் சொல்றேன், கொஞ்சம் எல்லாரும் கேளுங்க. இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாயுங்கிற ஒரு பஞ்சபூதத்துல ஒன்று இருக்கு பாத்தீங்களா. இந்த வாயு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு உடம்புக்கு உள்ளேயும் இருக்கு, வெளியேயும் இருக்கு. உடலுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாதான் நாம உயிரோட இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காற்றுடைய இயல்பு சொல்றேன். அதே மாதிரி தண்ணியும் உடம்புல இருக்கு. உடம்புக்குள்ள தண்ணி இருந்தாதான் நமக்கு உயிரோட இருக்க முடியும். தண்ணி இருக்கு, 70% தண்ணி தான் இருக்கு. காற்று உள்ள போய் வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த காற்று உள்ள போறது அப்படியே நின்றுச்சுன்னா முடிஞ்சிருச்சு, வெளியே போறது உள்ள வரலன்னா முடிஞ்சிருச்சு. அதான் இந்த காற்றுக்குண்டான தன்மை என்ன, பிராணத்தன்மைன்னு சொல்லுவாங்க. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் 5 வாயுக்கள் நம்ம எல்லாம் இயக்கிட்டு. அதுல ரொம்ப முக்கியமான வாயு பிராணன். நம்ம உயிர் வாழ்றதுக்கு சொல்றாங்க. இந்த பிராணனை வந்து ஆக்சிஜன் சொல்றாங்க. இந்த ஆக்சிஜன் வந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஏகம் அந்நிய துவய அப்படின்னு சொல்றாங்க. ஏகம் அந்நிய துவய அப்படின்னா தண்ணிக்கு உண்டான ஃபார்முலா. ஏகம்னா O, துவயன்னா H2. இந்த H2O
அப்படி விளக்கி இருக்காங்க வேதத்துல. இப்ப அந்த H2O இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் பிராணன். இந்த பஞ்ச வாயுக்கள் கலந்ததுதான் நம்ம உடல் இயக்கமே. இந்த வாயு என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பிராணன்ங்கிறது நெஞ்சில இருந்து சுவாசம் பண்றதுக்கு இந்த பிராணன். அதனாலதான் பிராணாயாமம் சொல்லுவாங்க. இந்த மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ள விடுறது வெளியே விடுறது இந்த ஒரு முறை பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. என்ன பேச்சகம் கும்பகம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிராணாயாம முறைகள், பூரகம்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் பிராணாயாமம் ஏன் பண்றோம்னா நம்ம உடல் சுத்தமாக வேண்டும். இந்த காற்றை வச்சு நம்ம உடலை சுத்தம் பண்றோம். இப்ப இந்த காற்றுல பிராணவாயு அப்படின்னு சொல்றாங்க. பிராண அபான வியான உதான சமானம்னு சொல்லுவாங்க. இந்த 5 காற்றுல அபானங்கிறது இடுப்புக்கு கீழே போகுது, உதாரணங்கிறது இந்த பயிருக்கும் நெஞ்சுக்கும் உண்டான வாயு உதாரணம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற வாயில வியானங்கிற ஒரு வாயு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வாயு. இந்த வியானம் வாயு என்ன பண்ணுதுன்னா நமக்கு உணர்ச்சியை ஊட்டக்கூடிய வலியை தரக்கூடிய ஒரு வாயு தான் இந்த வியானம். இந்த வியான வாயு என்ன பண்ணுதுன்னா நமக்கு எப்ப பார்த்தாலும் உடலை இங்க வலிக்குது, இங்க அரிக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது. இந்த பிராணம் இந்த வாயு போய் குத்திக்கிட்டு இருக்கும். அதனால அந்த வாயு பிரச்சனைன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த வாயு தான் இந்த அபான வாயு பண்றது. இதுல இருக்க இந்த வலியை கொடுக்கக்கூடிய வாயு வியான வாயு. இப்ப இந்த புலால் உண்ண புலால்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க நிறைய கேட்பாங்க, ஏன் இந்த மரத்துக்கு வலிக்காதா, இந்த செடிக்கு வலிக்காதா, இந்த பூவுக்கு வலிக்காதான்னு கேட்பாங்க. உண்மையிலே சொல்ல போனா அது வலிக்காது. ஏன்னா இந்த வியான வாயு நிறைந்து காணப்படுவது மனிதர்களிடத்திலும் பிராணிகளிடத்திலும் தான் இந்த வியான வாயு. மற்ற இந்த மரம் செடி கொடி இவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா வியானம் வாயு மிக 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 குறைவு. ஆகையால் அது துன்புறாது. அது துன்பமே கிடையாது. நம்ம லேசா ஒரு பூவை கிளி எடுத்தாலோ, ஒரு துளசியை கிளி எடுத்தாலோ, என்ன ஒரு ஆப்பிளையோ ஒரு பழத்தையோ எடுத்தாலோ அதுக்கு வலிக்காது. ஏன்னா இயல்பு அதோட இயல்பு. அதனால இந்த வாயுவை பத்தி நான் சொன்னேன். ஏன்னா வலிக்குதுன்னா சாபம் நமக்கு வருது அர்த்தம். வேற ஒண்ணு கிடையாது. வலிக்குதுன்னா அது துடிக்குதுன்னா அந்த துடிப்பே நமக்கு சாபமாக கர்மமாக பாவமாக சேர்க்கிறது என்பது இதுல இருக்க தத்துவம். ஆகையால் இந்த கண்ணு காது மூக்கு வாயு இதெல்லாம் இதனுடைய பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் இதெல்லாம் உடலால நம்ம அனுபவிக்கிற அந்த உணர்ச்சி எல்லாமே இருக்கு. சோ பஞ்சபூதங்கள், பஞ்ச தத்துவங்கள், பஞ்ச இயல்புகள், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த இயந்திரங்கள் எல்லாமே நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம். இதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்குன்னா வாயுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாயுன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வாயு என்ன செய்யுது, 2 விஷயம் செய்யுது இந்த வாயு. ஒன்று நாம சுவைக்கிறதுக்கு நாக்கு இருக்கு, பேசுறதுக்கு இந்த வாயு இருக்கு. வாயால இசையும் பாடலாம், வசையும் பாடலாம், ரெண்டுமே பாடலாம் இல்லையா. அதனால நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு இந்த வாயுங்கிற இந்த கருவியை நாம உபயோகப்படுத்தணும். நிறைய நம்ம நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த வீணா போன விஷயங்கள் எல்லாம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, உண்மையான விஷயங்களை பேசுங்க. அதான் இந்த வாயு. அப்புறம் நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறோம்னாலுமே நமக்கு கைகள் கால்கள், அதனால கை கால் சொல்றது ஒரு இயந்திரம். நம்ம நல்ல விஷயங்களை தான் செய்யணும், கெட்டதை கழிக்கிறதுனால மலஜலம் கழிக்கிறதுக்கு உண்டான 2 துவாரங்கள், அது ஒரு கருவி, 2 கருவி சொல்றாங்க. பேர்பட்ட கருவிகளால பின்னப்பட்டதுதான் இந்த அறிவியலான இந்த விஞ்ஞானம் சொல்லிக்கிறாங்க. இந்த உடலே ஒரு விஞ்ஞான கருவிதான். இருக்கிறதுலே மிக 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 அபாரமான தயார் செய்ய முடியாத ஒரு கருவி நம் உடல். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மிக முக்கியமான ஒன்று இந்த உடலை இயக்கக்கூடிய ஒன்று. இந்த எல்லா தத்துவங்களும், இந்த 23 தத்துவம் சொல்றோம், 23 தத்துவங்களுக்கு அப்பால் இருக்கிற மனம் என்கிற ஒரு கருவி நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான மனம். இந்த மனத்தை எப்படி நம்ம வசப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, மனத்தை நாம வசப்படுத்தணும்னா உடலுக்குத்தான் வசப்படுத்த முடியும். மனத்தை நாம வசப்படுத்த வேண்டியது உடலுக்கு இல்லை. அப்ப யாருக்கு வசப்படுத்தணும்? மனம் யாருடையதோ அவருடைய வசம் இந்த மனம் போக வேண்டும். இப்ப சொன்னேன், என்னுடைய உடல், என்னுடைய காது, என்னுடைய நாக்கு, என்னுடைய கை, என்னுடைய இந்த மாலை பத்திரிகை எல்லாமே சொன்னேன் பாத்தீங்களா. இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றேன். இந்த என்னுடையது நான் செய்கிறேன். இந்த நான் யார்? என்னுடையது யார்? மனம் என்னுடைய மனம்னு சொல்றேன். மனத்தை நான் வேற ஏதோ ஒரு வஸ்துவா சொல்றது எனக்கு உரிமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த கை கால்கள் மனம் அனைத்தையும் என்னுடையதுன்னு சொல்றேன்னா, அப்ப நான் என்னுடையது என்பது எதை குறிக்கிறது?
இது தாங்க சத் விஷயம், சத் ஞானம்னு சொல்லுவாங்க, பிரம்ம ஞானம்னு சொல்லுவாங்க, பிரம்ம வித்யான்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம இந்த 4 வேதங்களையும் விரட்டி போட்டு தெரிஞ்சிருக்காங்க. சாம யஜுர் அதர்வன சொல்ல இந்த 4 வேதங்களையும் இந்த ஆத்மாவுடைய நான் இந்த அனைத்து காரணங்களும் நான் சொன்னா எனதுன்னு சொன்னா ஆத்மாவை தான் குறிக்கிறது. ஆகையால தான் ஆன்மீகம் சொல்றோம். ஆன்மீகம்னா என்ன? ஆத்மாவுக்கு இதமளிக்கக்கூடிய இன்பமளிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆன்மீகம் தான். யாராவது ஒருத்தர் நீங்க பெரிய ஆன்மீகவாதியா இருக்கீங்க, பரவாயில்ல, நான் அவ்வளவு ஆன்மீகவாதி கிடையாது அப்படின்னு சொன்னா வச்சுக்கேன், அவர் தான் உலகத்திலேயே மகா பெரிய முட்டாள். நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். ஆனா தெரிஞ்சுக்காம நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஆன்மா இல்லைன்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது அஞ்ஞானத்தால் உலகப்படுவது, வெறும் கட்டை. அப்ப ஆன்மீகவாதி நான் இல்லைன்னு சொன்னா அவன் உயிரோட இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆகையால இந்த ஆன்மாவுடைய சொந்தங்கள் தான், அதனுடைய உடைமைகள் தான் இந்த அனைத்துமே. இப்ப இதோட முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தா முடியல. அப்ப இந்த ஆத்மாவே தன்னிச்சையா செயல்பட முடியலையே. இன்னைக்கு நாம பிறக்கிறோம், எப்ப இறப்போம்னு தெரியாது, மறுபடியும் எப்ப பிறப்போம்னு தெரியாது. இப்பேற்பட்ட சுழற்சி நடந்துகிட்டு இருக்கு. நானே என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லையே. நான் சொல்ல முடியுமா இந்த தேதியில தான் நான் இறக்கிறேன், இந்த தேதியில தான் எனக்கு உத்தியோகம் கிடைக்க போகுது, இந்த தேதியில தான் ஜோசியக்காரர்கள் கூட சரியாக கிடைக்க சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட இந்த கணிப்புகளும் இதற்கு உட்பட்டது. நானே என்னுடைய ஒரு வசத்துல இல்லையே. நான் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஆத்மாவே இன்னும் ஒருத்தருடைய உடைமை. அப்ப அவர் யார் என்றால் அவர்தான் பகவான், கடவுள், இறைவன். எல்லாமே அவர்தான் எல்லாத்துக்கும் கடந்து இருப்பதால் கடவுள், எல்லாத்தையும் கடந்து உள்ளிருப்பதால் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதாங்க இந்த 26 தத்துவங்கள் நிறைந்த இந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சிக்காம நம்ம எந்த உத்தியோகத்துக்கு போனாலும், எந்த ஒரு பதவிக்கு போனாலும், எந்த ஒரு நாளும் இந்த உலகையே ஆண்டாலும் அனைத்துமே வீண் அப்படிங்கிறதா உண்மை. இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு புரியும். ஒரு சின்ன ஒரு கதையோட இந்த இப்ப இத்தனை விஷயங்கள் தத்துவங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை இதெல்லாம் எப்படி நாம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா நல்ல விளக்கமா சொல்றேன், கேட்டுருங்க. இந்த பஞ்சபூதம் சொல்றோம் பாத்தீங்களா, இதை சுத்தம் செய்யறதுக்குண்டான முறையே பூஜை தான். இந்த பூஜை பண்றோம்ல பாத்தீங்களா, இந்த பூஜையில இந்த பஞ்சபூதமும் சுத்தமாகுது. ஏன்னா முதல்ல என்ன பண்றோம், சாமிக்கு ஆராதனை பண்ணணும்னா ஒரு கிண்ணத்துல தீர்த்தத்தை கொண்டு வரோமா இல்லையா? தீர்த்தம்ங்கிறது நீர். அப்புறம் என்ன பண்றோம், விளக்கேற்றுறோம். விளக்குங்கிறது நெருப்பு. அப்புறம் என்ன பண்றோம், சுவாமிக்கு வேண்டிய நைவேத்தியத்தை நாம பழமோ இல்ல ஒரு சாதமோ ஏதாவது நம்ம செஞ்சோ கொண்டு வந்தோ சுவாமிக்கு முன்னாடி பிரசாதமா நாம வைக்கிறோம். என்ன வைக்கிறோமா இல்லையா? அது நிலத்தில் இருந்து விளையப்படக்கூடிய வஸ்துக்கள். ஆக அது நிலத்துக்குண்டான விஷயம். அப்புறம் என்ன பண்றோம், நம்ம நல்ல நெய்வேத்தியம், நல்ல நம்ம தூபத்தை காட்டுறோம். தூபம்னா என்ன அர்த்தம், ஒரு பத்தியோ ஒரு சாம்பிராணியோ நல்ல புகையை போட்டு நாம அதெல்லாம் காட்டுறோம். இதெல்லாம் என்ன ஆகுது, இந்த வாயு வாயு மண்டலம் சுத்தமாகுது. இந்த வாயுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு சேவை, ஒரு கைங்கரியம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன பண்றோம், இது எல்லாத்துக்கும் மேல நாம செஞ்சு கும்பிடுறோம், சுத்துறோம், பிரதட்சணம் பண்றோம், எல்லாமே பண்றோம் பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த ஆகாசத்துல நடக்கிற விஷயங்கள். ஆகாசம்னா என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? ஆகாசம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆகாசம் எது சொல்லுங்க, ஆகாசம் எது? நான் கேள்வி கேட்க சொல்லுங்க. ஆகாசம் தான் எது? எங்க ஆகாசம் இருக்கு? எங்க சொன்னீங்க? எப்படி காமிக்கிறீங்க? ஸ்கையத்தான் ஆகாசம் காமிக்கிற உண்மை அது கிடையாது. ஆகாசம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு, நம்ம பக்கத்துல இருக்கு. எந்த ஒரு வெளியுமே ஆகாசம் தாங்க. நம்ம உடல்ல ஆகாசம் இல்லைன்னா காத்தே உள்ள போகாது, எல்லாம் நசுங்கி பிசுங்கி நின்றோம். அப்ப எப்படி இயங்கும் நம்ம உடல்? அதனால இந்த ஆகாசம்ங்கிறது நம்ம உடல்லே இருக்கு. நம்ம எங்கேயாவது ஆகாசத்தை இப்படி பார்த்தோம்னா அது ஆகாசம் கிடையாது, உடல்லே ஆகாசம் இருக்கு. ஆகையால இந்த ஆகாசத்துலதான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம போறது வர்றது நடக்கிறது எல்லாமே ஆகாசம் தான். ஆகையால இந்த பூஜை முறைகள்
இதுல அனைத்துமே இந்த 5 பூதங்களையும் நாம் பகவானுக்கு வணக்கமாக செலுத்துகிறோம் என்பது இதுல இருக்கிற தத்துவம். அதாவது பூஜை பண்ணும் போது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் தேவ ஆராதனை என்பது ஒன்று பரிபூரணமாக உள்ளது. வேற சம்பிரதாயத்துல கிடையாது. எங்க போய் தேடி பாருங்க, ஒண்ணு இருக்கு இன்னொன்று இருக்காது. இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கும். இதெல்லாம் நிறைவா இருக்கிற சம்பிரதாயம் நம்முடைய வேத சம்பிரதாயம், வேத கலாச்சாரம், சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிற சம்பிரதாயம். ஆகையால் இந்த விஞ்ஞான உலகத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடலை பற்றியும், நம் மனதை பற்றியும், நம் ஆத்மாவை பற்றியும், அந்த ஆத்மாவுக்கு உடையவரான பரமாத்மாவை பற்றியும் என்பதுதான் இந்த அறிமுக உரை இன்று நிகழ்ந்திருக்கிறது. இதெல்லாம் அறிமுகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வேத பாகம்ங்கிறது கடலளவு இருக்கு. கடல் இருந்து ஒரு துளியில ஒரு துளி தான் அடிக்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கெல்லாம் ஆச்சாரியங்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் ரொம்ப சிரேஷ்டர்கள், வேத சிரேஷ்டர்கள் எல்லாம் இந்த கடல் ஒரு சின்ன ஒரு துளியா கொடுத்திருக்கேன், தந்திருக்கேன். எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் என்பது அடியனுடைய ஒரு எண்ணம். அது நீங்க அவங்க உங்க அனுபவத்துல எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, நல்லதா புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அந்த நல்லதை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் என்பது அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா?